நடுவுல வந்து கான்டாக்ட் எங்களுக்கு பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து, அப்பா இறந்தப்போ அவர் வரலன்ற ஒரு வருத்தத்துல இருந்தேன் நானு. அப்போ வந்து அவர் என்ன வந்து ரொம்ப இல்ல நான் வந்து அப்போ எங்க மாமா இறந்துட்டாரு. அதனால நான் அங்க போயிட்டேன் பப்பி. அதனால தான் என்னால வர முடியல அப்படின்னு. சரி நான் சொன்னேன், "நீங்க போயிட்டீங்க, மாமா இறந்துட்டாரு, போயிட்டீங்க, எல்லாம் ஓகேங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் கழிச்சு கூட வந்து உங்கள அக்கா அக்கான்னு நீங்க வாயார கூப்பிடுவீங்க. இந்த மாரி ஆயிடுச்சே நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறுதல். நீங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் வரல? அதுதாங்க எனக்கு உங்க மேல வருத்தமே தவிர, மத்தபடியெல்லாம் வந்து நீங்க பிஸியா இருக்கிறீங்க. ரொம்ப எல்லா விஷயத்திலயும் கவனம் செலுத்தணுன்ற அதெல்லாம் இருக்கும். பட் எனக்கு இதுதாங்க ஒரு வருத்தம். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற டைமிங் அதுதான். இவரோட ஆறுதல் வார்த்தைய நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதாவது நமக்கு பணம் விஷயத்திலயோ அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஒரு ஆறுதல் வார்த்தை. ஏன்னா அம்மாவ நெறைய வாயார வந்து அக்கா, அக்கான்னு கூப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு டெய்லி வருவாங்க. அததான் சொன்னேன் நான் முதல்லயே ஆரம்பத்திலேயே சொன்னது, மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அத்தன பேருக்கும் தெரியும் விஜிமா நம்ம வீட்டுக்கு வர்றது.